ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் சாமி. சொல்லுங்க சாமி. வீட்டுல எல்லாம் ஜவுக்கியமா? எல்லாம் சரிமுக்கா சாமி. சொல்லுங்க சாமி. பையன் எப்படி எல்லாம் நல்லா இருக்கிறான்? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா, படிக்கிறாங்க. ரைட் சாமி. சொல்லுங்க சாமி. உங்க ஆசீர்வாதம் ஐயா. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இருக்கிற நிலங்கள் எப்படி வன விலங்குகளால பாதிக்கப்படுதுன்னு ஒரு கட்டுரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஜோறு நல்ல கட்டுற சாமி. அதான் பத்திரிக்கை கட்டுற போது இப்போ நீங்க இதனால என்னென்ன விலங்குகள், எந்தெந்த விலங்குகள் அப்படி வருது, என்னென்ன பாதிக்கப்படுதுன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே சொல்லுங்க. அதான் சாமி. அதாவது சாமி, முதல்ல பட்டியலில் வர்றது காட்டுப்பன்றி. அது பிறகு மான். அது பிறகு காட்டெருமை. அது பிறகு இப்ப இருக்கிற சூழ்நிலையில யானை. இதுதான் பெருசளவில் இருக்கிற பாதிப்பு. இந்த பாதிப்பு இது பூரா வனவிலங்கு பட்டியலில் வருது. சரி. அடுத்து மயில். மயில் தொந்தரவு இதா இருக்கு. இதனால எல்லா விளைபொருள்களுமே உற்பத்தியில 10% சேதமாகுது. அடுத்து நம்ம விருதுநகர் மாவட்டத்துல பாரம்பரிய மிக்க தட்டாம்பயிர்னு நீங்க போட்டிருப்பீங்க. அந்த தட்டாம்பயிறு இங்க இருந்து மதுரைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து மதுரை போய் எக்ஸ்போர்ட் போகும். அதனுடைய புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஒரு பெக்குலியர் அது. இந்த காட்டுப்பன்றி இனத்தினால அந்த இனமே அந்த தட்டாம்பயிர் இனமே அழிஞ்சு வச்சு. சரி. அதை மென்ஷன் பண்ணலாம் நீங்க. சரி. வேற அடுத்த இந்த காட்டெருமையினால இந்த விவசாயிகளுடைய விளைநிலத்துல ரொம்ப பாதிப்பு. அடுத்து அந்த காட்டு பன்றினால கரும்பு, வாழை, நெல்லு, பருப்பு வகைகள் எல்லாமே அந்த இருக்கிற விளையவே வைக்க முடியல. அதனால இப்ப என்ன செய்யணும்னா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேம்பாட்டு திட்டத்துல பூரா பயிரிட்டாங்க. அந்த மத்திய அரசின் மேற்கு தொடர்ச்சி மேம்பாட்டு திட்டத்துல மாவுகளுக்கு கொடுக்க நல்ல ஊக்குவிப்பு கொடுத்தாங்க. இப்ப மாவுட போட்ட பிறகு இப்ப யானை தொந்த ஜாஸ்தி. இதனால அந்த மாவுடைய தன்மையை இழந்து அந்த நல்ல ஒரு பாரம்பரியமிக்கமான சப்பட்டை, நமக்கு உண்டான பஞ்சவர்ணம், பாரம்பரியமிக்க மரங்கள் 100 வருஷம் 200 மரங்கள் உற்பத்தி இழந்துருச்சு. அடுத்து தென்னை மரங்கள். இந்த ஒரு காலத்துல செம்பகத்தோப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டாள் கோயிலுடைய அதனுடைய நல்ல அந்த பாரம்பரியமிக்க தொண்டை எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு இதனால இன்னைக்கு செம்பகத்தோப்புடைய கலை இழந்து இருக்கு. இந்த யானைகள் வனவிலங்கு வந்ததுனால கலை இழந்து தன்னுடைய பாரம்பரிய மிக்கத்தை பொலிவு இழந்து இருக்கு. அந்த ஒரு காலத்துல செம்பகத்தோப்புங்கிறது செம்பக மரங்கள் நிறைந்த இதனால அது பேரு செம்பகத்தோப்பு வந்துச்சு. இந்த வனவிலங்குனால இந்த செம்பகத்தோப்புடைய மனமும் போச்சு. அந்த செம்பகத்தோப்புட மரங்களே இல்லாம போச்சு. இந்த மாதிரி வகையில பாதிக்கப்படும் போது வனவிலங்குகளை மத்திய மாநில அரசு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராம, வனவிலங்குனால விவசாயிகளுக்கு பாதிப்புங்கிறத அந்த வனவிலங்கு தன்னுடைய வனத்திலிருந்து இங்க வராம இருக்கணும். அதுதான் அதனுடைய தன்மை. வனவிலங்குகளை யாரும் கட்டுப்படுத்தணும், அதை அழிக்கணுங்கிற மாற்று கருத்தே இல்லை. வனவிலங்குகள் தேவை. வனவிலங்குகள் இருந்தாத்தான் வனம் நல்லா இருக்கும். வனம் நல்லா இருந்தாத்தான் மழை பொழிவு கிடைக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தன்மை இருக்க போய்தான் நம்ம இன்னைக்கு குடிக்க தண்ணீரும் பாசனமும் இருந்து நம்ம செழிப்போடு இருக்கிறோம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் இன்று நம்ம பாலைவனமா மாறி இருப்போம். இவ்வளவு மக்கள் தொகையிட இருந்திருக்காது. நம்மளுடைய இதே இருக்காது. அந்த பாரம்பரிய மிக்க மேற்கு தொடர்ச்சியை பாதுகாப்பது வனவிலங்குகள். அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் அந்த பகுதியில் இருக்க மானாவாரி நிலங்களில் உற்பத்தி ஆகின்ற வயல் விவசாயத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த விவசாயத்தை பாதுகாக்கப்படும் போது நமக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான உணவு, பருப்பு வகைகள்,
எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே அதனுடைய பதிவு தான் வந்து நல்ல ஒரு எப்படி இந்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் டெல்டா பகுதி நெல்லுக்கு உரியானதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதி பூரா நமக்கு இந்த மனிதனுக்கு தேவையான உணவு இது புரோட்டீன் சத்து எண்ணெய் வித்துக்கள் பல வகைகள்ங்கிறது மா பலா வாழை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரே பகுதி மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதி தான். நல்ல மண்வளமும் சீதோஷணம் மிக்க பகுதி. இன்று வனவிலங்குகளுடைய வயல்வெளிக்கு வரனால பொய் விழுந்து தரிசா போட்டு அதோடு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. தமிழ்நாட்டுல முதல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் மனித விலங்குகள் மோதல் வந்துருச்சு. இப்ப இந்த ஒரு கடந்த ஒரு 6 மாத காலமாக நம்ம தமிழ்நாட்டுல அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்துல நம்முடைய மேகமலை புலிகள் சரணாலயத்திலையும் மனித யானை மோதல்கள் உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் எப்போதுமே யானை வந்து செம்புத்தோப்பு வரைக்கும் தான் போகும், தன்னுடைய பணியை வச்சுட்டு அதோட போயிடும், அது பிறகு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 50 வருடத்திற்கு பிறகு தற்போது நம்முடைய சில்லிபுத்தூர் செம்புகத்தோட்டுல வயல் அந்த வனத்திலிருந்து 6 கிலோமீட்டருக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி அந்த குட்டைதட்டி மலையில் இருக்கிற அந்த கிராமத்து பக்கத்துல வந்துருச்சு. இன்றளவும் 2 யானை அங்க முகாமிட்டுக்கிட்டு போக மாட்டேங்குது. அந்த அடுத்து வந்து யானையினுடைய தன்மை என்னவென்றால் ஒரு 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 வருஷத்துக்கு தான் அதை வந்து வெடி வேட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தா பயப்படும். அதுக்கு பிறகு தன்னைத்தானே பாதுகாத்துக்கு மோதலுக்கு வரும் நம்மளோட. அப்ப வந்து யானையை காப்பாத்துறதுக்கு யாருமே மனிதனை காப்பாத்துறதுக்கு யாரும் எந்த நடவடிக்கை முடியாது. அதனால உடனடியாக இந்த மனிதை பாதுகாக்கப்பட வேண்டும் எழுதுங்க சார். இதுல இதுவரை நீங்க விவசாய சங்கத்தின் மூலமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம விவசாய சங்கத்துல இந்த மாதிரி வனவிலங்குகள் நம்ம வயல்வெளிக்கு வராமல் இருக்க 2017-15 வாக்குல ஒரு மத்திய அரசுடைய நிதியோடு அகலிய தோண்டினாங்க. 2015 ஆமா 15 110 கிலோமீட்டர் தோண்டினாங்க. சரி. அந்த சமயத்துல அந்த அகலிய தோண்டினால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யானைகள் வராமல் இருந்துச்சு. 115 கிலோமீட்டர் நீளமா? என்ன சாமி? 115 கிலோமீட்டரா? ஆமா ஆமா அந்த 10 அகலிய தோண்டினாங்க. சரி. அந்த அகலியை மத்திய அரசு நிதியோட தோண்டும் போது அந்த அகலியில பேஞ்ச மலையில இருக்க தண்ணி அந்த தண்ணியில பக்கத்துல இருக்க நீர் பெருகிச்சு. 2 பையன் நமக்கு பிரமாதம். யானையும் வரல. அதற்கு பிறகு அதை பாதுகாக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்துல அரசு நிதி ஒதுக்கவில்லை. சரி. சம்பந்தப்பட்ட அந்த புலிகள் சரணாலய இயக்குனர் துணை இயக்குனர் ஐயா அசோக்குமார் ஐயா இருக்கும்போது கன்சல்டர் நம்ம ஐயா நம்ம வெங்கடாச்சலம் இருக்கும்போது கூட நாங்க மனு கொடுத்தோம். ஐயா இது நாங்க அந்தந்த பகுதி விவசாயிகளை நாங்க பராமரிப்பு பண்ணிக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் சொன்னோம். சட்டத்தில் வழி இல்லைன்ட்டாங்க. ஏனென்றால் அரசுடைய சொத்தை தனிநபர் பாதுகாக்க வேண்டிய கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது மேலிடத்துக்காரங்க, எங்களால முடியாதுட்டாங்க. அதனுடைய நீட்சி என்னாச்சுன்னா இன்று அந்த 110 கிலோமீட்டருக்கு உண்டைய பல கோடி ஒரு 5 கோடி செலவு பண்ண அந்த யானை புகை அகலி தூர்ந்து போச்சு. பாலடிக்கப்பட்டிருக்கு. அது அந்த யானை தன்னால அதாட்டு வெளி வருது. அடுத்து ஒரு சஜஷன் என்ன சொன்னோம்னா வனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டாங்க. அதனால உள்ளாட்சி சுற்றுலாத்துறையை நான் வளர்க்கிறேன் என்ற கோதால உள்ள இருக்கிற அந்த வனத்தில் இருக்கிற மரங்களை வெட்டி அழிச்சிட்டாங்க.
வனவிலங்குகள் சாப்பிடக்கூடிய இரைகளை அது இழந்து விட்டது. ஆ, இப்ப குடிக்க தண்ணீருக்காகவும் ஆ, உணவுக்காகத்தான் இன்று கீழே இறங்குகின்றன. ஆ, 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 எந்த ஒரு உயிரினங்களும் ஆ, உணவுக்கும் குடிநீருக்குத்தான் புலம்பெயர்ந்து வருகின்றன ஒழிய ஆ, மனிதர்களை அழிக்கவோ இதை வயல்களை அழிக்கவோ அதற்கு நோக்கம் அல்ல. பிரமாதம். ஆ, கணக்கு இணை மேலே கிடைக்காத சூழ்நிலையில ஆ, அந்த சூழ்நிலையை இப்ப திரும்பி இங்க வருது. ஆ, வருவதற்கு உண்டான அகலியே இல்ல. ஆ, அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஆ, நாங்க விவசாயிகள் பல 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 ஆயிரக்கணக்கான செலவுகள் செய்து ஆ, மா, தென்னை, பலா, பனை போன்ற மரங்களை வளர்த்திருக்கோம். பனை போன்ற கரும்பு, வாழை வளர்த்துட்டு இருக்கோம். ஆ, இதுக்கு பசிக்கு வந்த யானை, காட்டெருமை, மற்ற பழங்கள்லாம் ஆ, நாங்க உற்பத்தி பண்ணி இருக்கிற கரும்பு, ம். மா, வாழை, பலாக்களுக்கு அதுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது சரி. ஆ, அதனால நாங்க நல்லா சாப்பிட்டு ஆ, வனத்திற்கு போக மறுக்கின்றன. ஆ, அது சரி. ஆ, எந்த ஒரு உசுப்புறாயும் தனக்கு தேவையான உணவு இருக்கும் போது ம். அங்கதான் தங்குங்கின்றது உலக நியதி. ஆமா. அந்த மனிதனும் சரி, அது ஒரு வனவிலங்குகளும் சரி, தனக்கு உணவும் இருப்பிடமும் குடிநீரும் கிடைச்சிருச்சுன்னா ஆ, அங்கதான் இருப்பிருந்துக்குருவோம். அதுதான் நாகரிக வரலாறு. correct. ஆமா. அதுதான் எல்லா சிந்துவெளி நாகரிகம், எல்லா நாகரிகம் தனக்கு தேவையான உணவும் குடிக்க தண்ணீரும் இருப்பிடமும் தேவைப்பட்டு அங்கிருந்து ஒரு செட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, ஆமா. அதே பாணிதான் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், மற்ற எல்லா மாவட்டங்களிலும் யானைகள் வந்து வனத்துக்கு போக மறுக்கின்றன. ம், ம், ம். இதனால இவர்களுடைய வனத்துறையுடைய அஜாக்கிரதையினாலும் ஆ, வனத்துறையுடைய மெத்தன போக்குனாலும் ஆ, வேட்டையாடுவர்கள் யானையை கொல்லுகிறார்கள். ஆ, அது சரி. போன 6வது மாசம் ஆ, ஒரு யானையை ராஜபாளையத்தில் ஆகாசம்மன் கோயில் வீட்டுல ஆ, அது அதிகாரபூர்வமற்ற மின்சாரம் பாய்ச்சி கொண்டுட்டாங்க. ஆ, ஏன் சரி. அதுக்கு நடவடிக்கை இல்ல. ஆ, ஏன் ஏன் இது ஏன் அப்படி நடவடிக்கை இல்ல? அரசு மெத்தன போக்கு. ஆ, அது சரி. அது சரி. அடுத்து இதற்கு மற்ற முன்னால் விவசாயிகள் உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்படியா? என்ன சாமி? அதே தான் விவசாயம் பண்ணியிருந்தா உடனே நடவடிக்கை வரும். அது உடனே எடுப்பாங்க. உடனே விவசாயம் தான் விவசாயத்துல ஜனநாயகத்துல மாற்றாந்தாய் போக்கு தானே, 2ஆம் தர குடிமகன் தான் நம்ம. அப்ப அவங்களுக்கு மட்டும் ஏன் முன்னவங்க மேல நடவடிக்கை இல்ல? இல்ல அவர் நடவடிக்கை எல்லாம் அரசியல் பேக்ரவுண்டு எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அது சரி. ஜாதி பேக்ரவுண்டு அதனால இருக்கு. அடுத்த வழியாக ஒரு 2022 வாட்ச்ல ஒரு தனிப்படையுடைய ரெய்டுனால இங்க விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சேத்தூர்ல யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சரி. அந்த யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சூழ்நிலை அங்க விசாரிக்கும் போது அந்த விசாரணையில அவர்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக சொல்றாங்க. சரி. அந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களுடைய எம்பிகளுக்கு நாங்கெல்லாம் டிரைவரா இருந்தோம்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே அரசியல் பேக்ரவுண்ட்ல தான் இந்த யானை தந்தத்தை கடத்துறது, யானையை கொள்ளுவது, மான் வேட்டையாட எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் நாங்க பொருளாதாரத்தை இழந்து விட்டோம். விவசாயிகள் பொருளாதாரம் இழந்திருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய உற்பத்தி திறனும் குறைந்து விட்டது. இதனால் தான் இன்றளவில் நமக்கு பருப்புகளை வெளிநாட்டிலிருந்து இறக்கும் செய்கிறோம். பருப்பு தன்னிச்சையாக இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற பாட்டு கேட்ட அதை இழந்து இன்றைக்கு வெளிநாட்டில் நம்ம உடம்புக்கு ஒத்து வராத பருப்புகளை உண்கிறோம். நம்ம அந்தந்த பகுதி பருப்புகள் இருந்தா தான் நம்மளுடைய சீதோஷ்ணத்துக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். இது ஒத்துழைக்கவில்லை. நாம் ஏற்கனவே பாரம்பரியமாக பயிரிடப்பட்ட எள்ளு மற்றும் கடலை மகசூலும் இந்த வனவிலங்குனால ஏற்படுத்த முடியவில்லை. அதே சமயத்தில் எண்ணெயை இறக்குமதி பண்றோம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணும்போது
விலை கம்மியாக இருக்கிற பாமாயில இறக்குமதி பண்ணுகிறோம். ஆமா. பாமாயில் வந்து நம்முடைய சுதர்சனத்துக்கு உடம்புக்கு ஒத்து வராத ஒரு ஆயில். ஆமா. அது வெளிநாட்டு ஆயில். ஆமா. இன்று 100% இருதய நோய் பாதிப்பதற்கு ஆய்வு கட்டளை சொல்லும் போது இந்த பாமாயிலுடைய பாதிப்பு தான் என்றது மருத்துவ ஆராய்ச்சிக்கு தெரிகிறது. ஆகவே எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்முடைய வனத்தை பாதுகாக்கவில்லை, வன விலங்குகளை பாதுகாக்கப்படவில்லை, வன விலங்குகள் வயல்வெளிக்கு வருவதை தடுக்கவில்லை, வன விலங்குகளை காப்பாற்றவில்லை. இதற்கு மூல காரணம் மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கு தான் காரணம். இதுதான் சாமி, இதுதான் சாமி. நஷ்டஈடும் கவர்மெண்ட் கொடுக்கல. நஷ்டஈடு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பது கேலி கூத்தாக இருக்கிறது. அரசு கொள்கையில இழப்பீடு ஒரு மரத்துக்கு 500 ரூபாய், தென்னை மரத்துக்கு 500 ரூபாய் கணக்கு போடுறாங்க. ஒரு மரம் கன்றே, தென்னங்கன்றே இப்பொழுது 150 ரூபா. அதை 10 வருஷம் 15 வருஷம் பாடுபட்டு அது தன்னுடைய மகசூலை 75 வருஷம் கொடுக்கணும். மகசூல் கொடுக்கக்கூடிய தென்னை மரத்தை யானைகள் தள்ளிவிட்டு சேதப்படுத்தியது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 500 ரூபாய் கொடுப்பேங்கிறாங்க. அந்த 500 ரூபாய் கொடுப்பதற்கு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஏஓ, சம்பந்தப்பட்ட ஆர்ஐ, சம்பந்தப்பட்ட தாசில்தாரு, சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை, சம்பந்தப்பட்ட வனத்துறை, இத்தனை பேருக்கும் போறதுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஆகையினால யாருமே பண்ணல. அப்படி பண்ணினாலும் இங்க கொடுக்கின்ற ரூபாய் வந்து உடனடியாக ஏற்றப்படவில்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த எந்த பாதிக்கப்பட்ட ஜிபிஎஸ் ரெக்கார்டு கொடுங்க, அதை கொடுங்க, சம்பவம் நடந்த ஒரு 10 நாளைக்குள்ள கொடுத்துருங்க, தலவாய்வு யாருக்குமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த ஒரு வனத்துறையினுடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சீனிவாச ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் என்ன ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா, இந்த வன இழப்பீட்டு தொகையை நாங்க தான் முடிவு செய்வோம், வேளாண்மை துறை முடிவு செய்யக்கூடாது என்று ஜிஓ போட்டு விட்டாங்க. ஒரு வேளாண்மை ஒரு பயிருக்கு முழு பொறுப்பு அத்தாரிட்டி ஜனநாயக முறைப்படி சட்டப்படி சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை தான். உதாரணத்துக்கு தென்னை, மா, வாழை, கரும்புக்கு உற்பத்தி எவ்வளவு, அதனுடைய தன்மை என்ன, எந்த ஸ்டேஜில் அழிஞ்சுக்குன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரம் படைத்த துறை வந்து வேளாண்மை துறை தான். இவர் வனத்துறையில் இருக்க இவர் தப்பிக்கிறதுக்காக அரசனுடைய சட்ட திட்டத்துக்கு மீறி நான் தான் முடிவே பண்றாங்க. அப்ப ஒரு ஏக்கருக்கு தென்னை மரமோ ஒரு கரும்போ பாதிக்கப்படணும்னா சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை தான் முடிவு செய்யும். அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரி, அவங்க தான் அந்த வேளாண்மை துறை படிச்சவங்க. இவர் சீஃப் கமிஷனர் ஃபாரஸ்ட் ஒரு உத்தரவு போட்டு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கும் போது இவங்க வந்து சம்பந்தம் இல்லாம சட்ட விரோதமாக முடிவு பண்றது விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை கிடைக்கவில்லை. மேலும் இழப்பீடு தொகை முடிவு பண்றது வருஷத்துக்கு கம்மியா ஒரு இந்த வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் முடிவு பண்றாங்க. அந்த 5 லட்சம் வந்து கூட வந்துச்சுன்னா திருப்பி வரமாட்டேங்கு. அந்த இழப்பீடு தொகை முடிவு பண்றது நாங்க விவசாய சங்கத்துல என்ன செஞ்சிருக்கோம்னா, உற்பத்தி செலவிலிருந்து கொடுங்க, உற்பத்தி செலவு கணக்கிட்டு கொடுங்க கேட்கிறோம். அரசியல்வாதிகள் மெத்தன போக்கு, அதிகாரிகள் மெத்தன போக்கு எல்லாம் இருந்திருக்கு. அடுத்தபடியாக இந்த காட்டுப்பன்றி இனத்தை ரொம்ப பாதிக்கு என்று சொல்லி மாநில அரசுக்கு பரிந்துரை செஞ்சால அந்த சூழ்நிலை மாநில அரசு ஒரு கமிட்டி நியமித்து அந்த கமிட்டி கேரளா மாநிலத்துல போய் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டு சட்டமன்றத்துல வனத்துறை அமைச்சரே பதில் சொல்றாரு, நாங்க வனத்தை 3 பிரிவாக பிரித்து விட்டோம். ஃபர்ஸ்ட் ஜோனு, செகண்ட் ஜோனு, 3வது ஜோனுன்னு. அந்த 3வது ஜோனுங்கிறது வனத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு தள்ளி வரணும். அந்த தள்ளி வரும்போது காட்டுப்பன்றி சுடுவதற்கு
சம்பந்தப்பட்ட வனத்துறை அலுவலரும் சம்பந்தப்பட்ட விஓ வருவாய்த்துறையினரும் வந்து அதை வீடியோ படம் எடுக்கப்பட வேண்டும். அந்த காட்டுப்பன்றி பெண் பன்றியா பெண் இனத்தையா இருக்கக்கூடாது, கருவுற்றதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிபந்தனை இட்டதுனால இது விவசாயத்துல கேலி கூத்தாகவும் தம்முடைய கோரிக்கையை கொச்சப்படுத்தமாச்சு. அதே இது கேரளாவில் அதே இவங்க சென்ற குழு போகும்போது கேரளாவில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த இது வந்து சுட்டு கொண்டுருங்க, விடுவிச்சு கொள்ளுங்கன்னு இருக்காங்க. நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இந்த ஒரு பாரபட்சம். விவசாயி வந்து விவசாயத்தை நிறுத்திட்டு போறாங்கிற அளவுக்கு வந்துடுறாரு. ஆமா, அதான் நடக்கும். ஆமான்னு சொல்லி இனிமே விவசாயம் வந்து விவசாயம் ஏன் பண்ணணும்னு அது முடிவுக்கு வந்துடுறாரு. ஆமா, இன்றைக்கும் 100% தரிசா போட்டிருக்காங்க பாருங்க. எல்லா மேற்கு தொடர்ச்சியில பொன் விளையும் பூமி. வர்ற சார் பிறப்பு சார். சரி சரி தம்பி, அது பொன்மலை பூமியில, அதனால பொன்மலை பூமியில இந்த மாதிரி இருக்கிறதுனால மத்திய மாநில அரசு கவனிக்கணும். நல்லது நல்லது நல்லது. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் எழுதிடுறேன். ரைட் சார், ரொம்ப நன்றி.